ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து எஸ்ஏ கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எஸ்ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா கூட இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு ரீசனிங் ப்ளஸ் ஆப்டிடியூட் ரெண்டுமே வந்து கலந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு 25 சம் 30 சம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அதாவது இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டாக என்ன டாபிக்லாம் அப்படின்னா ஏஜஸும் கோடிங் டீ கோடிங் தான் பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி டிஎன்பிசிலையும் ஏஜஸ் டாபிக் தான், அதில் வேறு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம், இதில் வேறு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ கொஞ்சமாக ஓரளவு ஒரு டாபிக் வைஸாக உங்களுக்கு நிறைய சம்ஸ் வந்து பார்த்த ஃபீலிங் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க என்ன சம் அப்படின்னா, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60 வருடங்கள். 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கு அப்படின்னா 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கணக்கில் வந்து இந்த மடங்கு ரேஷியோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, தந்தை மற்றும் மகளின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் வந்து 60 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகளின் வயதை போல 5 மடங்கு. இந்த மடங்கு வர ஸ்டேட்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்றேன். ஸோ இங்க ஃபாதருக்கும் சன்னுக்கும் ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஃபோர் 6 இயர், இப்போ 6 வருடங்களுக்கு முன்னாடி தந்தையின் வயதே வந்து மகளின் வயதை போல 5 மடங்கு. மகளின் வயது எக்ஸா இருந்துச்சுன்னா அப்பாவோட வயசு எத்தனை 5x. இது எப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையினுடைய வயது 5x இருக்கு, மகளினுடைய வயது எக்ஸா இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ்னா என்ன சொல்லுவோம், 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஜ் இருக்குது அப்படின்னா அதுல இருந்து இன்னும் 6 வருஷம் முன்னாடி வந்தாதான் ப்ரெசன்ட் வரும். அப்போ இப்போ உள்ள வயசு வந்து என்னது 5x + 6. நான் 6 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ப்ரெசன்ட் வேணும் அப்படின்னா இன்னும் என்ன பண்ண, அந்த 6 வருஷத்துல இருந்து பார்க்கும்போது என்ன பண்ணும், முன்னாடி பிறகுதான் ப்ரெசண்டே வரும். அதனால ப்ளஸ் போடுறோம். இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி 5xனா தற்போது உங்களுக்கு என்ன இன்னொரு 6 வயசு கூடி இருக்கும், அதனால 5x + 6 x + 6. இப்போ இதுதான் ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேட்டிருக்காங்க. ஆனா தற்போதைய வயதுகளின் கூடுதல் வந்து 60. அப்போ இந்த 2 வயசையும் கூட்டினா அப்போ 5x + 6ஐயும் x + 6ஐயும் கூட்டினா என்ன கொடுத்துருக்காங்க 60. இதுதான் தற்போதைய வயதுகளின் கூடுதல். இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றதுக்கு இருக்கும். இப்போ x 5x இதை ஆட் பண்ணாலே உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. ரெண்டே ஆட் பண்ணுங்க, 6x + 12 = 60. அப்போ 6x = என்ன வரும், 60 - 12. இப்போ 6x = 48. ஸோ 8. அப்போ x = 8. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்னன்னு கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயது x + 6. அப்போ இன்னும் 6 வருஷம் கழிச்சுனா இன்னொரு 6 வயசு கூட்டி இருக்கும். அப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட ஏஜ் என்னவா வரும், x + 12. அப்போ எக்ஸோட வயசு எக்ஸோட வேல்யூ 8னால 8 + 12 ஆன்சர் என்னது 20 தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க, ஏ மற்றும் பி ஆகியோருள் ஏ வந்து இளையவர்னு கொடுத்துட்டாங்க. அவர்களின் வயது வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். ஸோ ஒரு கண்டிஷன் பேஸ்டாக கொடுத்துருக்காங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏபியின் தற்போதைய வயது என்ன. நம்ம நார்மலாக வந்து ஏபின்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். ஏயோட வயசு ஏன்னு வச்சுக்கோங்க, பியோட வயசை பின்னு வச்சுக்கோங்க, சரியா. சரி, யார் தான் வந்து யாருக்கு வயசு அதிகம், பிக்கு தான் வயசு அதிகம். ஏன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வயதுகளின் வித்தியாசம். அப்போ பிக்கும் ஏக்கும், ஏன்னா பி தான் பெரிய வயதுல இருந்து சின்ன வயதை கழிப்போம். ஸோ b - a இந்த வேல்யூ எப்படி சமமா இருக்குதா, அந்த வித்தியாசத்தினுடைய 7 மடங்கு. அப்போ இவங்களுடைய வயசு வித்தியாசத்தின் 7 மடங்கு அந்த அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். அப்போ a + bக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏபில ஏ தான் வந்து இளையவங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏயோட வயசு தான் கம்மி, அவங்களுடைய வயது வித்தியாசம். அப்போ b - a அதனுடைய 7 மடங்கு எதுக்கு சமமா இருக்குது, அந்த வயதுகளின் கூடுதலுக்கு சமமா இருக்குது. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். இதோட மல்டிப்ளை பண்ணா 7b - 7a = a + bன்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஏலாம் ஒரு சைடு பிலாம் ஒரு சைடு ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், b இந்த சைடும் a இந்த சைடு மூவ் பண்ணுங்க. 6b = நமக்கு வந்து 8aன்னு கிடைக்கும். ஸோ இதை காமன் டைம் கேன்சல் பண்ணும்போது 3b = 4a. இது ஒரு கண்டிஷன், சரியா. அப்போ இதுல வந்து இப்போ நார்மலா வந்து ரேஷியோ ஃபார்மேட்ல பண்ணணும் அப்படின்னா நமக்கு b/4 = a/3ன்னு வரும். அப்போ என்ன அர்த்தம், a/b = 3:4. இது என்னது தற்போதைய வயது. அப்போ ஏபியினுடைய தற்போதைய வயது விகிதம் என்னது 3:4. இதுல இருந்து நம்ம இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும்
ஏயின் தற்போதைய வயதும் 5:3. இப்போ இதுல வந்து நம்ம ஏஜஸா எழுதும் போது ஏபியோட வயதை எழுதிக்கலாம். இப்போ ஏ பி, இப்போ ஏயோட வயசு 3x, இவங்களோட வயசு 4x நம்ம எடுத்துக்கலாம். இதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 12 வருஷத்துக்கு அப்புறம் பியோட வயது, 12 வருஷத்துக்கு அப்புறம் பியோட வயசு என்ன வரும்? 4x + 12 வரும். இது எதுக்கு சமமா இருக்குது? ஏயின் தற்போதைய 12 ஆண்டுகளுக்கு ஒரு பியின் வயதும் ஏயினுடைய தற்போதைய வயதும். அப்ப ஏயினுடைய தற்போதைய வயது என்னது? 3x தான். இது ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோட வேல்யூ தான் 5:3. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். அப்போ கண்டிஷன் இதுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சோம்னா ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதை வச்சுதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது விகித சமம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்டும் லாஸ்டும் நடுவில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும் மல்டிப்ளை பண்ணா 3 × 4x + 12 = 3x × 5 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுங்க. 12x + 36 = 15x. அப்போ இதுல எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணும்போது 15x - 12x கிடைக்கும். ஸோ 3x = 36. அப்போ எக்ஸோட வேல்யூ 12. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏயினுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏயினுடைய தற்போதைய வயது என்னது? 3x. அப்போ எக்ஸோட வேல்யூ 12னா 3x நமக்கு என்ன வரும்? 36ன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து ஆன்சர். கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். அடுத்து பாருங்க, தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:3. இப்போ ஃபாதர் சன்னு கொடுத்துருக்காங்க. 4:1ன்னா நம்ம எப்படி எழுதலாம்? 4x xன்னு எழுதலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? இருவரின் வயதின் பெருக்கு தொகை 196. அப்போ ரெண்டோடைய பெருக்கு தொகை தான். அப்போ 4x × x = 196. அப்போ 4ஆல கேன்சல் பண்ணுங்க. 49ன்னு வரும். அப்போ x² = 49னா எக்ஸோட வேல்யூ எத்தனை? 7. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இருவரின் வயது விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 7ஆ இருந்துச்சுன்னா அவங்களுடைய பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா? அப்போ சன்னுக்கு வந்து 7 வயசா இருக்கும், ஃபாதருக்கு வந்து 28. இது பிரசன்ட்ல 28 7. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 5 ஆண்டுகளுக்கு பின்பு அவங்களின் வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2ல 5 கூட்டுங்க. ஸோ இங்க 33 வரும். ஸோ இதில் கூட்டும் போது 12ன்னு வரும். ரெண்டுக்குமே காமனா 3 இருக்கிறதுனால 3ஆல கேன்சல் பண்ணா 11 வரும். இங்க வந்து 4. அப்போ ஆன்சர் எத்தனை? 11:4. ஏன்னா தந்தை மகன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டர் வந்து முக்கியம். இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 11:4 தான் ஆன்சர். அடுத்து விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:11 அப்படின்னா சுமித்தின் வயது. ஃபர்ஸ்ட் விவேக்குக்கும் சுமித்துக்கும் கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயது விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை ஃபர்ஸ்ட் டேரக்டாவே எடுத்துக்கலாம். 2:3. அப்போ நார்மலா நம்பரை மாற்றும் போது 2x 3xன்னு எழுதுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 2லயும் 12 கூட்டிக்கலாமா? இது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப்டர் 12 இயர்ஸ். 12 ஆண்டுகளுக்கு பிறகுனா 2x + 12 3x + 12. இப்போ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குது? 11:15க்கு ஈக்குவலண்டா இருக்கு. அப்போ நம்மளுக்கு விகித சமம் அப்படின்னா ஃபர்ஸ்டே லாஸ்டே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், நடுவில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. 15 × 2x + 12 = 11 × 3x + 12. சிவல மல்டிப்ளை பண்ணலாமா? 30x + இது அப்படியே இருக்கட்டும். 15 × 12 மல்டிப்ளை பண்ணனால பண்ணிக்கலாம். 33x + 11 × 12 இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாமா? 33x அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 30x அங்கே மூவ் பண்ணிட்டோம்னா -30xன்னு வரும். ஸோ இப்போ இந்த பக்கத்துல 15:12 இருக்கும் +11 × 12. சரியா? இதுல 3x கிடைச்சிட்டா. இது நம்ம ஏன் மல்டிப்ளை பண்ணலன்னா, மல்டிப்ளை பண்ணி ஒரு ஸ்டெப்பை வேஸ்ட் பண்றதுக்கு, ஒரு டைமை வேஸ்ட் பண்றதுக்கு இதில் என்ன பண்ணிடலாம்? 12 காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னா 15 + 11ன்னு கிடைக்கும். இங்க வந்து மைனஸ்ல வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் அப்படின்னா 33x - 30xன்னு வரும். அதுக்கப்புறம் நம்பர்லாம் ஒரு சைடு பண்ணும்போது 15 × 12 -11 × 12 வரும். ஏன் இந்த இடத்துல நான் மல்டிப்ளை பண்ணல அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணி ஒரு டைமை வேஸ்ட் பண்றதை விடவும் காமன் டைம் வெளியில எடுக்கும் போது நமக்கு ஈஸி ஆயிரும். அப்போ இதுல வந்து பாருங்க 3x 3x = ரெண்டுலயுமே காமனா 12 இருக்கிறதுனால 12 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா 15 - 11. அப்போ இங்க 3ஐயும் கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 4ன்னு கிடைக்குமா? அப்போ x = 4 × 15
11 என்னதான் 4 தான். அப்ப எக்ஸோட வேல்யூ 16. இப்ப எக்ஸோட வேல்யூ 16னா சுமித்தோடைய வயசு எத்தனை? 3x தானே. அப்போ 3 × 16 ஈக்குவல் எத்தனை வரும்? 48 தான் ஆன்சர். அடுத்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு XY இன் வயது விகிதம் 3:1. அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 2:1 அப்படின்னா தற்போதைய வயது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வருடங்கள்ல கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒய் 2 பேர் அவங்களோட தற்போதைய வயது விகிதம் எத்தனை? 2:1. அப்போ நம்ம எக்ஸ் போட்டு எழுதும்போது 2x x. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது மேல உள்ள ஸ்டேட் பண்ணுவாங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடினா பிஃபோர் 10 years. அப்போ ரெண்டுலேயே 10 கழிச்சிக்கலாமா? இப்போ 2x - 10 x - 10. இது வந்து ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணுது. அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா 3:1க்கு ஈக்குவலண்டா இருக்கு. புரியுதா? அவ்வளோதான். அப்புறம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்டே லாஸ்டே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், நடுவில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 2x - 10 = 3 × x - 3. ஏன்னா இந்த பக்கத்தில் 1 இருக்கும். 1ஆல எந்த டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அதனால இந்த வேலையை தெரிஞ்சுட்டேன். 2x - 10 = 3x - 30. ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ 3x - 2x = 30 - 10 கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 20. இப்போ எக்ஸோட வேல்யூ 20னா அவங்களுடைய தற்போதைய வயது தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒய்க்கு வந்து 20 தான், எக்ஸுக்கு வந்து என்ன வரும்? 2x. அப்போ 2 × 20னா 40. அப்போ 40, 20 தான் அவங்களுடைய வயது. இது வந்து நமக்கு ரேஷியோ வராது, கமா வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதுக்கு இடையான விகிதம் வந்து 19:5. 4 வருடங்களுக்கு பிறகு வயது வந்து 3:1 அப்படிங்கிற ரேஷியோல இருந்துச்சுன்னா தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஃபாதர் சன்னு ஃபர்ஸ்ட் தற்போதைய கொடுத்துட்டாங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்து பண்ணணும். தற்போதைய வயது விகிதம் 19:5னா நம்ம எக்ஸ் போட்டு எழுதும்போது என்ன எழுதுவோம்? 19x 5x. டைரக்டா அந்த ஸ்டெப்பை எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 4 வருடங்களுக்கு பிறகு. இப்போ ஆஃப்டர் 4 yearsனா என்ன பண்ணணும்? 4 ஆட் பண்ணணும். 19x + 4, இங்க 5x + 4. இப்போ இது நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? அது ஒரு ரேஷியோ தான் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இது இந்த ரேஷியோட வேல்யூ எதுக்கு சமம்? 3:1க்கு சமம். அப்போ ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நடுவில் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 19x + 4 = 3 × 5x + 4. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 19x + 4 = 15x + 12. இப்போ அடுத்த ஸ்டெப் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ 19x - 15x = 12 - 4. இந்த ரெண்டு கூட டிஃப்ரென்ஸ் வந்து 4x தான். 4x = 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. சரி, எக்ஸோட வேல்யூ 2ஆ இருந்துச்சுன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை. தற்போதைய வயது எத்தனை? ஒருத்தவங்களுக்கு 19x, இன்னொருத்தவங்களுக்கு 5x. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 24x. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 24 × 2 வந்து 48 தான். இல்லை தனித்தனி வயதுகள் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். இல்லாட்டினா இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அடுத்து சர்மாவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் 1/4 பாகம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது சர்மாவின் வயதை போல 7 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சர்மாவுக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கும் கொடுத்துருக்காங்களா? அப்போ அவங்களுடைய அப்பா சர்மாவின் தற்போதைய வயது தந்தையின் வயது 1/4 பகுதி அப்படின்னா அப்போ சர்மாவுடைய வயசு வந்து அவங்க இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 1:1/4 ரேஷியோல வந்து இருக்குது. சரியா? அப்புறமே எப்பவுமே ரேஷியோல வந்து பை வந்து நம்பர் வரக்கூடாது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 4:1. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து 4 டைமா இருக்கும்போது அவனுக்கு வந்து என்னது? 1 டைம். இப்போ 4x 1x அந்த ரேஷியோ தான். இப்போ சர்மாவின் வயது எக்ஸா இருந்துச்சுன்னா அவங்க அப்பாவோட வயசு 4x. இப்போ இதை பார்த்துக்கோங்க, 4x தான் யாரோட வயசு? அப்பாவோட வயசு. அப்போ நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா அப்பாவோட வயசுல 1/4 பகுதின்னு வந்துருவோமா? அதுதான் நான் மாற்றி எடுத்திருக்கேன். சரியா? அப்போ 1/4 பகுதின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 1/4 பகுதி கொடுத்துட்டாங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு என்ன வரும்? 4 மடங்குன்னு வரும். அப்போ சர்மாவின் வயது தந்தையின் வயதை கூட 1/4 பகுதி அப்படின்னா அப்பாவோடைய வயசு சர்மாவோட வயதை கூட 4 மடங்கு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ x 4x தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ பிஃபோர் 6 yearsன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? x - 6 4x - 6. இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா
தந்தையின் வயது சர்மாவின் வயதை போல 7 மடங்கு. அப்ப தந்தையின் வயது எத்தனை? 6 வருஷத்துக்கு முன்னாடி 4x - 6. இது எப்படி இருக்குது? சர்மாவோட வயசு என்னவா இருக்கோ அத போல 7 மடங்கு. கண்டிஷன் புரியுதா? ஃபர்ஸ்ட் x 4x ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 6 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்துட்டாங்க. 6 ஆண்டுகளுக்கு முன்புங்கிறதுனால ஒவ்வொருலையும் 6 கழிச்சு வச்சுக்கணும். இப்போ x - 6 4x - 6. இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்பாவோட வயசு சர்மாவின் வயதை போல 7 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. அதனால இந்த மாதிரி எழுதிருக்கும். ஸ்கூல்ல மல்டிப்ளை பண்ணுங்க. 4x - 6 = 7x - 42. ஸோ அதே மாதிரி எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ப்ரூவ் பண்ணும்போது 7x - 4x = 42 - 6ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இங்க 3x தான் ஆகும். ஸோ 36. இப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 12. அப்போ எக்ஸோட வேல்யூ 12ஆ இருந்துச்சுன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது என்னது? x 4x தானே. அப்போ சர்மாவுக்கு 12, அவங்களுக்கு 4 × 12 48. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். யாராவது ஒருத்தவங்களுடைய, ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஒருத்தவங்களோட ஏஜ் கண்டுபிடிச்சாலே இதை செஞ்சிடலாம். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடலாம். அடுத்து அகில் மற்றும் சுனிதாவின் சராசரி வயது 51 ஆண்டுகள். சுனிதா மற்றும் வீணாவின் சராசரி வயது 31 ஆண்டுகள். வீணா மற்றும் அகிலின் சராசரி வயது 33 ஆண்டுகள் எனில் வீணாவின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம நார்மலா பாருங்க, சராசரின்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்களா? இப்போ சராசரிக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். சராசரி அப்படிங்கிறது என்னதுன்னா கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. இத்தனை பேர்த்துக்கு சராசரி கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கை தான் இது. சரியா? இந்த மாதிரி சராசரி கணக்கு கொடுத்துரு ஏஜஸ்ல சராசரி வந்துச்சுன்னா மோஸ்ட்லி என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா கூடுதல் என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்ப இதுல கூடுதலுக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ கூடுதல் அப்படிங்கிறது சராசரியையும் எண்ணிக்கையையும் என்னன்னு எடுத்துக்கலாம். எண்ணிக்கையையும் மல்டிப்ளை பண்ணனா அதுதான் வந்து கூடுதல். இதை இப்போ இந்த கான்செப்ட்ல தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அகில் மற்றும் சுனிதாவின் சராசரி வயது 51. அப்ப அகில் மற்றும் சுனிதாவின் வயதுகளின் கூடுதல் என்ன பண்ணுவோம்? 2 பேர்த்துக்கு சராசரி அப்படின்னா சராசரியா 2ஆல மல்டிப்ளை பண்ணா அதுதான் கூடுதல். ஏன்னா நமக்கு சராசரிய எண்ணிக்கையால மல்டிப்ளை பண்ணா அதுதான் கூடுதல். ஸோ அகிலோட வயசை ஏன்னு எடுத்துக்கலாம், சுனிதாவோட வயசு எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2ஓட வயசை கூட்டும் போது அது எதுக்கு சமமா இருக்கும்? 2 பேர்த்துக்கா 2 × அவங்களுடைய சராசரி 51. புரியுதா? இந்த கூடுதல் வந்து சராசரிய எண்ணிக்கையால மல்டிப்ளை பண்ணனா அதுதான் வந்து ஆன்சர். அப்போ மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 102. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். ரெண்டாவது யாருக்கு கொடுத்துருக்காங்க? சுனிதா வீணா. அப்போ சுனிதாவுக்கும் வீணாவுக்கும் அவங்களுடைய கூடுதல் என்ன வரும்? சராசரினா 2 × 31. புரியுதா? அதுக்கப்புறம் மூணாவது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வீணா மற்றும் அகில். அப்ப 2 × 33. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த டைம் போட்டு வச்சுக்கலாம். இங்க மல்டிப்ளை பண்ணா இங்க வந்து 62 வரும். இங்க வந்து 66ன்னு சொல்லிட்டு வரும். சரி, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு யாரோட வயசு வேணும்? வீணாவோட வயசு தான் வேணும். ஃபர்ஸ்ட் அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்? s + v ல தான் ஒன்று ஏதாவது 2 டைம் s + v வர மாதிரி இல்லாட்டா v + a வர மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? a + s = 102ன்னு கொடுத்துருக்காங்களா? ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டர் எழுதிக்கலாம். b + s எழுதிக்கலாம் = 62. ஏன் இதில் எழுதிருக்கேன்? யாரோட வேல்யூ கேன்சல்? எஸ்ஸோட வேல்யூ கேன்சல் ஆயிரும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏவில கிடைச்சிடும். என்ட்ரல் இங்கே விஏ இருக்கிறதுனால இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ எஸ்ஸை கேன்சல் பண்ணுங்க. மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆகும். அப்போ இந்த டைம் a - bன்னு இருக்கும். இங்கே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ 4. இப்போ a - b = 4. இது வந்து நாலாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதே மாதிரி a - b எங்க இருக்குது? இதுல தான் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். a + b = 66. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணும்போது v கேன்சல் ஆயிரும். அதுக்கு a கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு வீணாவோட வயசு வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன்? இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். a + b = 66. a - b = 40. நான் கழிக்கிறேன். கழிக்கும் போது பாருங்க, இது மைனஸ் இது பிளஸ் ஆயிரும். இங்க மைனஸ் வந்துடும். இப்போ a - a கேன்சல் ஆயிருமா? b + bங்கிற ஒரு 2v கிடைக்கும். இதை கழிக்கும் போது 6 2. இப்போ v = எத்தனை? 13. இப்போ ஆன்சர் வந்து 13 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து வினீத் வந்து வினோத்தை விட 8 ஆண்டுகள் இளையவர்னு கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். வினீத்
வினோத். அப்ப வினோத்தோட வயசு வந்து 2 வயசுன்னு எடுத்துக்கலாம். சரியா? வினீத் வந்து வினோத்தோட வயசை விட 8 ஆண்டு இளையவர்னா 8 வயசு கம்மின்னு அர்த்தம். அப்ப 8 கழிச்சுக்கலாமா? இப்ப வினோத்தை விட 8 ஆண்டு சின்னவர். அடுத்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் வந்து 1:2 அப்படி சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. சரியா? இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷியோ கொடுத்தா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து எடுத்து பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வினோத் இப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிஃபோர் 4 இயர்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுடைய ரேஷியோ வந்து 1:2 இருக்கா? அப்ப எக்ஸ் 2x எடுத்துக்கலாம். 4 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து பிரசன்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 4 வந்து ஆட் பண்ணணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு 40னா அதுக்கப்புறம் இன்னும் 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிரசன்ட் வரும். அப்ப 4 கூட்டணும். அதே இங்கேயும் இப்ப 4 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸ் 2xனா பிரசன்ட்ல அவங்களுடைய ஏஜ் என்ன 4 வயசு கூடி இருக்கும். அப்ப x + 4 2x + 4. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? வினீத்தோட வயசு வினோத்தை விட 8 வயசு கம்மி. இப்ப வினீத்தோட வயசு x + 4 அது எப்படி இருக்குது? வினோத்தோட வயசு 2x + 4 அதை விட 8 வயசு கம்மி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க கொண்டு வந்துட்டோம். சரியா? இப்ப இதை சால்வ் பண்ணலாம். அப்ப x + 4 = 2x - 4. அப்ப x எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணுங்க. இப்ப 2x - x = 4 + s x = 8. இப்ப x = 8னா யாரோட வயசு கேட்டிருக்காங்க? வினோத்தோட வயசு. அப்போ வினோத்தோட வயசு எத்தனை? வினோத்தோட தற்போதைய வயது தானே. தற்போதைய வயது 2x + 4. இப்ப 2 × 8 + 4 16 16 + 4 வந்து 20. இப்ப ஆன்சர் வந்து 20 தான். ஸோ கரெக்டா எதுல சப்ஸ்டிட் பண்ணணும்? பெர்சன்டேஜ்ல தான் சப்ஸ்டிட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அடுத்து மகன் மற்றும் தகப்பனின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை 72. 12 வருடங்களுக்கு பிறகு தகப்பனின் வயது மகனின் வயதில் 3 மடங்கு என்றால் மகனின் தற்போதைய வயது. எப்பவுமே கூடுதல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் மடங்கு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? மகன் தந்தை மகன் சன் ஃபாதர் எழுதிக்கலாம். மடங்கு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 12 வருடங்களுக்கு பிறகு தகப்பனின் வயது ஒரு ஆஃப்டர் 12 இயர்ஸ். அப்ப ஆஃப்டர் 12 இயர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? 3 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப மகனோட வயசு எக்ஸா இருந்துச்சுன்னா தந்தையினுடைய வயது 3x. இது எப்போ? 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறது. அப்ப இப்போ அவங்களுக்கு என்ன வயசு? 12 வயசு கம்மியா தான் இருக்கும். அப்போ பிரசன்டேஜ்ங்கும் போது என்ன வரும்? x - 12 3x - 12. இது பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரசன்ட்ல மகன் மற்றும் தகப்பனின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை. அப்ப x - 12 கூடல 3x - 12 கூட்டினா ஆன்சர் என்னவா? 72. ஏன்னா தற்போதைய வயதுகளின் கூடுதல் தானே. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4x - 24 = 72. இப்போ 4x = என்ன வரும்? 72 + 24. அப்போ 4x = 96. அப்போ கேன்சல் பண்ணா 4. எக்ஸோட வேல்யூ 24. சரி, எக்ஸோட வேல்யூ 24. யாரோட வயசு கேட்டிருக்காங்க? மகனின் தற்போதைய வயது. மகனுடைய தற்போதைய வயது எத்தனை? x - 12. இப்போ 24 - 12 = 12 தான் ஆன்சர். இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் மிஸ்டேக் இல்லாம வந்துடும். அடுத்து லதா சுனிதாவை விட 1 வயது பெரியவர். சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர் எனில் மூவரில் யார்? இதுல வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே யாரை வச்சு கொடுத்துருக்காங்கன்னா பிந்து. இப்போ லதா வந்து சுனிதாவை விட 1 வயசு பெரியவர்னு கொடுத்துருக்காங்க. சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். ராஜன் பிந்துவை விட 1 வயசு. எல்லாமே பிந்து வச்சு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சரி, லதா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுனிதாவை விட 1 வயசு பெரியவங்க. அப்ப லதாவோட வயசு சுனிதாவோட வயசுல 1 அதிகம்னு எடுத்துக்கலாமா? ரெண்டாவது சுனிதாவுடைய வயசு. சுனிதாவுடைய வயசு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுனிதாவுடைய வயசு வந்து பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ராஜனுடைய வயது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிந்துவை விட 1 வயசு என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இதுல வந்து யார் சிறியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து எல்லாருமே வந்து பிந்துவை வச்சு கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பிந்துவோட 1 வயசு அதிகம் தான். பிந்து தான் இப்ப கீழே இருக்காங்க. இவங்க பிந்துவோட 2 வயசு கம்மி. இப்ப சுனிதாவுக்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? இவங்க வந்து பிந்துவோட +1. ஏன்னா இந்த சுனிதாவுக்கு பதிலா பிந்துவோட ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டிட் பண்ணும்போது b+. இப்ப எல்லாமே என்ன அர்த்தம்? இவங்க பிந்துவோட 3 வயசு அதிகம், இவங்க பிந்துவோட 2 வயசு அதிகம், இவங்க பிந்துவோட 1 வயசு அதிகம். இப்ப எல்லாருமே யாரை விட அதிகமா இருக்காங்க? வயசு அதிகமா பிந்துவை விட அதிகமா இருக்காங்க.
யாரு சிறியவங்கன்னா கேட்டிருக்கோம். அப்ப சிறியவங்க யாரு? பிந்து தான் சிறியவங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் ஒரே டைமுக்கு மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்ததான் பாருங்க, பிஐ விட ஏ மூத்தவர், சி என்பவர் பிஐ விட மூத்தவராகவும் ஏ விட இளையவராகவும் இப்படி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா ரீட் பண்ண மாத்திட்டே வரலாம். ஸோ பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ தான் சீனியர். ஸோ ஏ மூத்தவங்கள மேலே போட்டுக்கோங்க, இளையவங்கள கீழே போட்டுக்கோங்க. அப்போ இந்த ஆர்டர் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ரெண்டாவது, சி என்பவர் பிஏ விட, இப்போ சி வந்து யாரை விட மூத்தவங்களாம்? பிஏ விட மூத்தவங்களா இருக்காங்க, ஆனா ஏ விட இளையவரா இருக்கிறாங்க. அப்போ இதுல வந்து பாருங்க ஏசிபி, இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இந்த ஆர்டர். மூணாவது, டி என்பவர், டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ மற்றும் பிஏ விட இளையவர். அப்போ இக்கும் பிஏ விட இளையவர் கொடுத்துருக்காங்க. அப்போ இயும் பியும் கீழே தான் வருவாங்க. இயும் பியும் வந்து கீழே வந்துருவாங்களா, மேலே வந்துருவாங்களா? டி என்பவர் இபியை விட இளையவங்க, அது கொடுத்துட்டாங்க. அப்புறம் பி என்பவர் இயை விட மூத்தவர், பி என்பவர் இயை விட மூத்தவர். அப்ப என்ன வரும்? இதுதான் வரும். அப்ப இதெல்லாம் கம்பைன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ இருக்குது, பிக்கு மேல யாரெல்லாம் வருவா? சி வந்துருவாங்க. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பி தான். ஏன்னா பி என்பவர் இயை விட மூத்தவர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப கீழே தான் யார் வருவா? இ வந்து வருவாங்க. இப்ப இதுல வந்து இதுக்கு கீழே தான் டி வந்து வருவாங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்துட்டா ஏபிசி டிஇ. இதுல யாரு இளையவங்க? லாஸ்டா வர்றது யாரு? டி தான். ஏன்னா பி வந்து ஏ விட மூத்தவங்க. வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செக் பண்ணிக்கோங்க. பி என்பவர் ஏ விட பிஐ விட ஏ மூத்தவர். ஸோ பிஐ விட ஏ தான் மூத்தவர், கரெக்டா? சி என்பவர் பிஐ விட மூத்தவர். இப்போ சி வந்து பிஐ விட மூத்தவர், பிக்கு மேலதான் இருக்காங்க, ஆனா ஏ விட இளையவங்க. அப்ப ஏக்கு கீழே இருக்கிறாங்களா? அப்ப இது வந்து கரெக்ட். அடுத்து டி என்பவர் இ மட்டும் பிஐ விட இளையவர். அப்ப டி வந்து இ பிஐ விட இளையவங்க தான், கீழே உட்காந்துருக்காங்க. அடுத்து பி என்பவர் இஐ விட இளையவர். இப்போ பி வந்து இஐ விட மூத்தவர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பி தான் சீனியர். அப்ப இந்த ஆர்டர் வந்து கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து யார் இளையவங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து டி. அடுத்து பாருங்க, இது வந்து கோடிங் டி கோடிங்ல கேட்டிருக்காங்க. ஸ்கை பிளான்ஸ் இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வார்த்தைகளுக்கான இந்த கோடுகள் வந்து இதுன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி கோடிங் டி கோடிங் வந்து எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை நமக்கு தெரிஞ்சதை பாருங்க. ஸ்கை பிளானட் சேட்டலைட் ஸ்டார்ஸா, ஏதாவது ஒரு டேம் ஃபர்ஸ்ட் காமனா இருக்கான்னு பாருங்க. இதுல ஏதோ ஒரு டேம் காமனா இருக்கு. இப்போ ஸ்கை இங்க இருக்குது, இங்க ஸ்கை பிளானட் சேட்டலைட் ஸ்டார். அதே மாதிரி இந்த இதை பாருங்க, ஸ்பேஸ் எர்த் ராக்கெட், இந்த மூணுமே வேற, ஸ்கை மட்டும் சேமா இருக்குது. அப்ப இந்த ரெண்டுலயுமே ஸ்கை சேமா இருக்கிறதுனால இந்த ரெண்டு இதுலயுமே வந்திருக்கக்கூடிய கோடு என்னன்னு பார்க்கணும். ரெண்டுலயுமே காமனா இருக்கக்கூடிய கோடு என்னது? எஸ்கே. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கைக்கு எழுதி வச்சுக்கலாம். ஸ்கை வந்து எஸ்கே கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது அதே மாதிரி பிளானட்ல எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ பிளானட் இதுலயே வந்திருக்குது, அது மட்டும் வந்திருக்கணும், பிளானட் மட்டும் வந்திருக்கணும். ஸோ பிளானட் அவங்க இதுல வந்து எஸ்கே வந்து கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம ஆல்ரெடி எழுதிக்கலாம், அப்போ கன்ஃபியூஷன் இருக்காது. இதுல வந்து ரெண்டாவது செகண்ட் தான் பாருங்க, பிளானட் இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, வேற எல்லாமே வரல. அப்போ பிளானட் வந்து ரெண்டுலயுமே காமனா வந்துருக்கு. அப்போ இந்த ரெண்டுலயுமே காமனா வந்திருக்கக்கூடிய டைம் என்னது? ஜேகே. அப்போ ஜேகே கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஜேகேங்கிறது என்னது? பிளானட்டுக்கு. அதுக்கப்புறம் சேட்டிலைட். சேட்டிலைட் எதாவது வந்திருக்கா? சேட்டிலைட் இதுல மட்டும் தான் வந்திருக்கு. சேட்டிலைட் வேற எதுலயுமே சேட்டிலைட் வரல. அப்போ இதுல வந்திருக்கக்கூடிய ஒரு கோடு வந்து வேற எதுலயுமே வந்திருக்காது. அப்ப அது என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த ஓடி பாருங்க, ஓடி வந்து எங்கேயுமே வரல, ஐகே கூட காமனா வந்திருக்கு. அப்ப இந்த ஓடிங்கிறத எதை மீன் பண்ணுது? சேட்டிலைட்டா மீன் பண்ணுது. அப்போ சேட்டிலைட்டுக்கான கோடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமனா இருக்கிறத பார்க்கணும். இல்லைன்னா ஒரே ஒரு இதுல வந்திருக்கிறத மட்டும் வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சரியா? அப்போ பிளானட்டுக்கு சேட்டிலைட்டுக்கு நம்ம எழுதியாச்சு. அடுத்தாக்கல பாருங்க, இந்த மூணு இதை போயிட்டுனா இந்த ஸ்டார்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸ்டார்ஸ் வந்து ரெண்டு இதுல வந்திருக்கு. அந்த ரெண்டுலயும் கம்பேர் பண்ணும்போது இதுலயும் ஸ்டார்ஸ் இருக்குது, இதுலயும் ஸ்டார்ஸ் இருக்குது. அப்ப ரெண்டுலயுமே காமனா இருக்கக்கூடிய ஐகே தான். அப்ப இதுல இருந்து நம்ம ஸ்டார்ஸுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஸ்டார்ஸுக்கு என்னது? ஐகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா? ரெண்டாவது பாருங்க, சன் மூணுலாம் இருக்கு. அப்ப சன் வந்து இந்த ரெண்டுலயும் வந்திருக்கா. அப்ப இந்த ரெண்டுக்குமே காமனா இருக்கக்கூடிய டைம் என்னது? எம்ஜே. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கு. அப்ப எம்ஜே தான் சன்னு. இப்ப சன்னுக்கான கோடு வந்து எம்ஜே. அதுக்கப்புறம் சன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ குழப்பாது. அடுத்த மூணு வந்திருக்கா பாருங்க. மூணு வந்து இதுல மட்டும் தான் வந்திருக்கு, வேற இதுலயுமே மூணு வரல. அப்ப இந்த மூணு இதுல மட்டும், மற்ற இதுல கம்பேர் பண்ணும்போது இதுல மட்டும் வந்திருக்கக்கூடிய டேம் என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா ஹெச்ஓ இங்க வந்திருக்குது,
டிஎன் மட்டும் தான். ஏன்னா டிஎன் வேற எதுலையுமே வரவே இல்லை. அப்போ டிஎன்ங்கிறது எதுக்குள்ளது? 3க்குள்ளது. ஸோ 3க்கு வந்து டிஎன். நம்ம கண்டுபிடிக்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி உள்ளதை கம்பேர் பண்றது ஈஸியா இருக்கும். சரி, அதனாலதான் கேன்சல் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அடுத்தப்பல 3க்கு எழுதிட்டா அப்போ 3 ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஸ்பேஸ், இப்போ மீதி இருக்கக்கூடிய என்னது? ஹெச்ஓ தான் ஸ்பேஸுக்குள்ளது. இப்போ ஸ்பேஸ் வந்து ஹெச்ஓ. சரி, அதுக்கப்புறம் பாருங்க ராக்கெட். அப்ப ஸ்பேஸ் இங்கேயே இருக்குது, இங்கேயே ஸ்பேஸ் இருக்கு. அப்ப ஸ்பேஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப நமக்கு குழப்பதுல ஸ்பேஸ் வந்து ஹெச்ஓ, அப்ப ஹெச்ஓ எங்கெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சரி, இப்ப ராக்கெட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே இருக்குது. அப்ப இந்த ராக்கெட்ல ரெண்டுலயுமே காமனா இருக்கக்கூடிய டேம் என்னது? கட் பண்ணதுக்கு ஐக்கிய நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். ஐக்கிய வந்து ஸ்டாருக்கு, அப்ப ஸ்டாரையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ராக்கெட் ஏரோப்ளேனா இங்க வந்து ஜிடி எஃப்ஏ இருக்குது, இங்க ஜிடி. அப்ப ரெண்டுலயுமே வந்திருக்கிறது ஜிடி தான். இப்ப ராக்கெட் ரெண்டுலயுமே வந்திருக்கிறதுனால ரெண்டுலயும் காமனா இருக்கக்கூடியது ஜிடி. அப்ப ராக்கெட்டுக்கெல்லாம் கோட் வந்து என்னது? ஜிடி. அதுக்கப்புறம் லாஸ்டா ஏர்பிளைன், மீதி இருக்கக்கூடியது அப்படி அப்படியே எழுதிக்கலாம். அப்போ ஏர்பிளைனுக்கு எஃப்ஏ, ஏர்பிளைனுக்கு எஃப்ஏ. மீதி இங்க எர்த்து மட்டும் தான் இருக்கு, எர்த்துக்கு வந்து எம்ஏ. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? எது எது காமனா இருக்கோ ரவுண்ட் பண்ணிட்டு ரெண்டுலயும் காமனா வந்திருக்குது. இல்லைன்னா ஒரே ஒரு இது மட்டும் அந்த இவ்வளோ இதுல வராத வார்த்தை ஒரே ஒரு இதுல மட்டும் வந்திருக்குன்னா மற்றபடி இந்த கோடிங்கையும் கம்பேர் பண்ணிட்டு எது எதுன்னு சொல்லிட்டு இப்படி டைரக்டா நம்ம எழுதிட்டோம். இப்படி எழுதிட்டுனா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ சேட்டலைட்டுக்கு கோடு பாருங்க. சேட்டலைட் எங்க இருக்குது? இந்த இப்போ ஓடி தான் சேட்டலைட்டுக்கான கோடு. ரெண்டாவது ராக்கெட் ஏரோப்ளேன். இப்போ ராக்கெட்டுக்கு வந்து என்னது? ஜிஎஃப், சாரி ஜிடி. ஏர்பிளைனுக்கு வந்து எஃப்ஏ. ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். இப்போ நமக்கு என்ன வரும்? ஜிடியும் எஃப்ஏவும் வரும். ஆனால் இங்கே இருக்கக்கூடியது என்னது? எஃப்ஏ ஜிடி. அதனால வேற மாதிரி இருக்கலாம். இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கலாம். அதனால ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து வந்து ஜேகே. ஸோ ஜேகேங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜேகேங்கிறது என்னது? நமக்கு பிளானட்டுக்கு தான் ஜேகேன்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ என்ன வரும்? பிளானட். அடுத்து எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்பேஸுக்கு ஹெச்ஓவா? ஸ்பேஸ் ஹெச்ஓ கரெக்ட். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? எர்த் எம்என் கரெக்ட், அதெல்லாம் பார்த்தோம். ராக்கெட் ஜிடி, ராக்கெட் ஜிடி கரெக்ட். ஸ்பேஸ் எம்என், சேட்டலைட் வந்து ராக்கெட் ஜிடி கரெக்ட். எர்த்துக்கு தான் எம்என் எழுதியிருக்கோம். நம்ம எர்த்து தான் எம்என் எழுதியிருக்கோம். இங்க சேட்டலைட்டுக்கு எம்என் கொடுத்துருக்கோம். அப்போ இதுதான் வந்து தப்பான காம்பினேஷன். ஸ்கைக்கு எஸ்கே தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, எர்த்தோடைய கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. எர்த்தோடைய கோடு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எம்என் கண்டுபிடிச்சோம். ஸோ ஆன்சர் வந்து எம்என். அது ஹெச்ஓங்கிறது எதனுடைய கோடுன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்ஓங்கிறது என்னது? ஸ்பேஸோடைய கோடு. ஸ்பேஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த சம் பாருங்க, இது வந்து சிம்பிளா எப்படி அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பார்க்கும்போது மை பாஸ்ட் ஆர் லெஃப்ட் பிகின்னு கொடுத்துருக்காங்க. 71903. ஸோ உங்களுக்கு இதை வச்சு பார்க்கறத விட அந்த நம்பர் வச்சு பார்க்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரிவர்ஸ்ல எடுத்து சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்கக்கூடிய நம்பர் எதெல்லாம் வந்திருக்குது? இதுலயும் வந்திருக்குது, இதுலயும் வந்திருக்கு. இந்த ரெண்டுலயுமே நம்மளுக்கு 3 வந்து இருக்குது. அதே மாதிரி 1ன்னு பார்த்தோம் அப்படின்னா 1ம் இந்த ரெண்டுலயும் தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கு காமனா 3 நம்பர். சரி, 3க்குமே வரதை பார்த்துக்கலாம். 9ங்கிறது எல்லாத்துக்குமே 3 நம்பருக்கு காமனா இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கும்போது நிறைய இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. அடுத்து சிங்கிளா வந்திருக்கிறத மட்டும் பாருங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 9ங்கிற நம்பர் எடுக்கிறேன். இப்போ 9 இதுல வந்திருக்குது, இதுல வந்திருக்கு. அந்த 3லயுமே காமனா வந்திருக்கக்கூடிய வார்த்தை எதுன்னு பார்க்கலாம். ஸோ மூவ் வந்து இந்த இடத்துல மட்டும் தான் வந்திருக்குது. ஃபாஸ்ட்ங்கிறது பிஹைண்ட் பாருங்க. இதுலயும் வந்திருக்குது, இதுலயும் வந்திருக்கு, இதுலயும் வந்திருக்கு. அப்போ 3லயுமே வந்திருக்கக்கூடிய வார்த்தை வந்து பிஹைண்ட் தான். ஸோ பிஹைண்டுக்கான நம்பர் வந்து 9. இப்போ 9 அப்படிங்கிறது எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பிஹைண்ட வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? அதுக்கப்புறம் பார்க்க போகுது. இப்போ இதுல வந்து மறுபடியும் 7ங்கிறது இதுக்கும் காமனா வந்திருக்கு. இப்போ 7 வந்து இந்த ரெண்டுக்கும் காமனா வந்திருக்கா? இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கும். 7 இந்த ரெண்டுலயே வரக்கூடிய வார்த்தை என்னதுன்னா மூவ், ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. யுவர் ஜர்னி என்டர்ட். அப்போ ஃபாஸ்ட்ங்கிற வார்த்தை தான் இந்த ரெண்டுலயுமே வந்திருக்குது. அப்போ 7ங்கிறது ஃபாஸ்ட். ஸோ 7க்கு வந்து ஃபாஸ்ட். சரி, அதுக்கப்புறம் பாருங்க 0ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் வந்திருக்கா? 0ங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் வந்திருக்குது. அப்போ இந்த ரெண்டுலயே வந்திருக்கக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ், லைஃப், லெஃப்ட், பிஹைண்ட், ஆறுங்கிறது வேற எங்கேயுமே வரல. அப்போ அந்த ஆர் அப்படிங்கிறது தான் என்னது? 0. 0ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 6 வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. சரி, அதுக்கப்புறம் 5 பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்து இந்த ரெண்டுக்கும் வந்திருக்குது.
இதுலயும் வந்திருக்குது, இதுலயும் வந்திருக்கு. இதுல ரெண்டுலயும் வரக்கூடியது ஜேர்னி தான் வந்திருக்கு. அப்ப ஜேர்னிங்கிறது தான் 5. 5ங்கிறது என்னது? ஜேர்னி. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2. ஸோ 2 வந்து இந்த 2க்கு மட்டும்தான் வந்திருக்குது. ஸோ இப்போ 2ல வரக்கூடியதை பாருங்க, எண்டட். ஸோ எண்டட் தான் 2. சரி, அப்போ மீதியில ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கா? 6. அப்போ மீதிங்க ஃபில் பண்ணாத நம்பர் என்னது? யுவர் தான். அப்போ 6ங்கிறது என்னது? யுவர். ஏன்னா 6ங்கிறது வேற எதுலையுமே வரவே இல்லை, யுவரும் வேற எதுலையுமே வரவே இல்லை. அப்புறம் அதை வசியம் செஞ்சிடலாம், யுவருங்கிறது 6ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரியா? சரி, இப்போ வாங்க மீதி உள்ளதை பார்க்கும்போது இங்க 1 3 இருக்குது, இங்கேயும் 1 3 இருக்குது. இங்க வந்து 6 எடுத்துட்டோம். இங்க 8 4 இருக்குதா? 4 வந்து இந்த ரெண்டுலயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் 4க்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதுல ரெண்டுக்குமே காமனா வருது த. அப்ப த தான் ரெண்டுக்குமே காமனா இருக்குது. அப்ப 4ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா தய வந்து மீன் பண்ணுது. அப்ப மீதி இருக்கக்கூடியது என்ன? இதுல 8 மட்டும் தான். அப்ப இதுல மார்க் பண்ணாத வார்த்தை வந்து லைஃப். அப்போ 8ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா லைஃபை வந்து மீன் பண்ணுது. லைஃப்ங்கிறது அதுல மட்டும்தான் வந்திருக்குது, 8ம் இதுல மட்டும்தான் வந்திருக்கு. அப்ப என்ன நம்ம ரவுண்ட் பண்ணாத வார்த்தை என்னது? 1 3, இதுலயும் 1 3. ஏன்னா இதுல லாஸ்ட்ல ஏன் பண்ணேன் அப்படின்னா அதுலயும் 1 3 வந்திருக்கு, 2 நம்பர் 2 இதுல காமனா வந்திருக்கு. அப்ப நமக்கு என்ன வரும்? மூவ் லெஃப்ட், இங்கேயும் மூவ் லெஃப்ட். அப்போ ஒருவேளை மூவ் லெஃப்ட்டுக்கு மட்டும் 7 சரி 1 3, 1 அல்லது 3 எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா மூவ் அல்லது லெஃப்ட். ஸோ 1 வந்து மூவா இருந்துச்சுன்னா 3 வந்து லெஃப்ட். ஏன்னா அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கான வேற நம்பர் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அப்போ இது வந்து எதரா சாய்ஸ்ல மட்டுமே இருக்கும். சரியா? சரி, வாட் இஸ் த கோட் ஃபார் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 2 சென்டென்ஸை பாருங்க, இங்கேயே ஃபர்ஸ்ட் மூவ் வந்திருக்கு, இங்கேயே ஃபர்ஸ்ட் மூவ் வந்திருக்குது. 3ங்கிறது இங்கேயே லாஸ்ட்ல வந்திருக்குது, இங்கேயே லாஸ்ட்ல வந்திருக்கு. ஏன்னா நமக்கு ஏதரார்னு போட்டிருக்கோம். அப்போ கன்ஃபார்மா வேணும் அப்படின்னா அதோட பொசிஷனை பார்க்குறோம். சரியா? பொசிஷனை பார்க்கும்போது இதுலயும் மூவ் ஃபர்ஸ்ட்ல வந்துருக்கு. ஏன்னா லெஃப்ட்டுங்கிறது மாறி மாறி வந்திருக்கு. அப்ப இதுலயும் மூவ் ஒரே இடத்துல இருக்குது, இதுலயும் 3 இதுலயும் 3 ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு மூவ் தான் என்னது? 3. அப்ப லெஃப்ட் தான் என்னது? 1. இப்ப லெஃப்ட்ங்கிறது 1. சரியா? அப்ப இதுல வந்து பாருங்க லெஃப்டோடைய கோடு என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப லெஃப்ட்டுக்கு வந்து என்ன வரும்? 1ன்னு வரும். அடுத்து 3ங்கிறது எதை மூவ் பண்ணுது? எதை மீன் பண்ணுதுன்னா மூவ். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். அடுத்தாக்குல யுவர் லைஃப் ஜேர்னி பி கோடட். அப்ப யுவர் லைஃப் ஜேர்னி அப்படிங்கும்போது யுவருக்கு நமக்கு என்ன பார்த்திருக்கோம்? யுவருக்கு வந்து 6. அப்ப 6, லைஃப் வந்து 8, ஜேர்னி வந்து 5. அப்ப 6 8 5. அப்ப 6 8 5 மாறி மாறி இருக்கலாம். இப்ப 6 8 5ல இந்த நம்பர் வருது, 5 8 6 தான் கரெக்ட். அது ஹேட் இஸ் கோட் ஃபார் பாஸ்ட். வாட் இஸ் த கோட் ஃபார் பாஸ்ட்? ஸோ அடுத்துல பாஸ்ட்டுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. பாஸ்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 7. இப்போ ஆன்சர் வந்து 7 டி. அது எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. லெஃப்ட்டுக்கு வந்து 3யா? லெஃப்ட்டுக்கு வந்து 3யா? லெஃப்ட்டுக்கு வந்து 1 தான். அப்போ இது தப்பா? ஏன்னா கரெக்டான காம்பினேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது தப்பு. ஜேர்னிக்கு வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம் 5, அது கரெக்ட் தான். அப்போ ஜேர்னி தான் கரெக்ட். என்டர்ட் வந்து 0, என்டர்டுக்கு 2 வந்து பார்த்துருக்கோம். அப்போ அது தப்பா? அடுத்து மூவுக்கு வந்து 3, மூவுக்கு இப்பதான் பார்த்தோம் 3, அப்போ அதுவும் தப்பு. பிகினுக்கு இது இப்போ ஆன்சர் வந்து இதுதான், ஜேர்னி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்க, திருப்பி அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ராயல் மொனார்க்ஸ் ராகல் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சிம்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ சிம்பிள் வந்து இதுதான், ஸ்பேஸ் வந்து முக்கியம் இதுல. சரி, இப்போ இதுல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் 3லையும் ஃபர்ஸ்ட் 2 3லையுமே வந்திருக்கா. அப்போ 3லையுமே வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை எதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரீகல் வந்திருக்கு, ரீகல் வந்திருக்கு, ரீகல் 3லையுமே வந்திருக்கக்கூடியது ரீகல் மட்டும்தான். இப்போ இந்த ரீகலுக்கான வார்த்தை தான் ஸ்டார். இப்போ ஸ்டார் வந்து முடிஞ்சு, இதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க பர்சன்டேஜ்ங்கிறது 2ல வந்திருக்கா, செகண்டும் தேர்டும். அப்போ செகண்ட் இப்போ ரீகல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்டுக்கும் தேர்டுக்கும் பாருங்க கோல்டுங்கிறது தான் 2லையுமே வந்திருக்கு. அப்போ பர்சன்டேஜ்ங்கிறது என்னது? கோல்டுக்கு பர்சன்டேஜ். ஏன் நம்ம கட் பண்றோம்னா மறுபடியும் வேற வேற காமெண்டா வரும்போது கன்ஃபியூஷன் ஆகும், அதனால கட் பண்றது ஈஸி. சரியா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது
ஆம்பர்சண்ட் ஸ்டார் அப்படியே தான் இருக்குது. இந்த சிம்பிள் அப்படிதான். ஹேஷ்டேக் இந்த ரெண்டுக்கும் பாருங்க, ஹேஷ்டேக் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் வந்துருக்குது. அப்போ ரெண்டுக்குமே மொனார்ச். அப்போ இதுதான் வந்து காமனாக வந்துருக்கு. அப்போ ஹேஷ்டேக்ங்கிறது மொனார்ச். அப்போ மீதி இருக்கக்கூடிய அட்டுக்கு வந்து கரஸ்பாண்டிங்கா இருக்கிறது ராயல். அப்போ ராயல்ங்கிறது அட். ஏன்னா வேற எங்கேயுமே ராயலும் வரல, அதே மாதிரி சிம்பிள்ல பார்க்கும்போது அட்டும் வரல. இங்க கொஸ்டின் மார்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. கொஸ்டின் மார்க் லீகசி. சரி, இப்போ இதுல வந்து நம்ம 2 சிம்பிள் பேலன்ஸ்ல இருக்குது. இங்க வந்து ஒண்ணு இல்லை, மாரல்ஸ். மாரல்ஸுக்கு வந்து இந்த சிம்பிள். சரி, இப்போ இதுல வந்து ஆம்பர்சண்டும் டாலரும் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. ஹோப்பும் லைஃபும் இருக்குது. சரியா? சரி, இப்போ இதுல வந்து மீதி உள்ளதுக்கு மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஆம்பர்சண்டும் டாலர் மட்டும் இருக்குது. இதுக்கு மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இப்போ இதுல வந்து பாருங்க எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட். ராயலுக்கு பதிலாக என்ன கோடு? அட்டா. அடுத்து மொனார்ச்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹேஷ். ரீகலுக்கு வந்து ஸ்டார். அப்போ இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை, வரிசையா எழுதியிருக்காங்க. அதுக்கும் அடுத்தக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். ரீகலுக்கு வந்து என்னது வரும்? ஸ்டாரு. லீகசிக்கு வந்து கொஸ்டின் மார்க்கு. கோல்டுக்கு வந்து பர்சன்டேஜ். ஸோ இந்த ரெண்டு மட்டும் பிளேஸ் மாறி இருக்கு. மூணாவது செக் பண்ணிக்கலாம். ஹோப்புக்கு வந்து என்ன வரும்? அது நமக்கு இதுலதான் நமக்கு தெரியாது, இது 2 வார்த்தை வரும்னு பார்த்தோம். இப்போ இதில் அடுத்ததை பார்க்கும்போது ரீகல், மொனார்ச், மாரல்ஸ். இப்போ ரீகலுக்கு வந்து என்ன பார்த்தோம்? ஸ்டார். மொனார்ச்சுக்கு வந்து ஆஷ். மாரல்ஸ் வந்து ஃபர்ஸ்டோட லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன செய்யல, ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகல. இதில் கோல்டுக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்துருக்கா. அப்போ இந்த 2 மட்டும் நமக்கு இது வந்து மாறிடும். ஏன்னா ஃபர்ஸ்டோட லாஸ்ட்டாக நமக்கு வரிசையாக தான் இருக்குது. இதில் வந்து நமக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக கொஸ்டின் வரும்போது பார்த்துக்கலாம். இதில் வந்து ஆம்பர்சண்ட், இதுக்கப்புறம் இங்கே டாலர் வரும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீகலுக்கான கோடு என்ன கேட்டிருக்காங்க. அப்போ ரீகல் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? ஸ்டார். இது கன்ஃபார்மாக தெரிஞ்சது. அடுத்தல வந்து கோல்டு லீகசின்னு கேட்டிருக்காங்க. கோல்டுக்கு என்ன வரும்? பெர்சன்டேஜும் லீகசிக்கு கொஸ்டின் மார்க்கும். பெர்சன்டேஜும் கொஸ்டின் மார்க்கும் இதுதான். அடுத்து கோலர் ஹேஷ். ஹேஷ்டேக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க? மொனார்ச். அடுத்து வந்து ஆம்பர்சண்டுக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆம்பர்சண்டுக்கு நமக்கு என்ன பார்த்தோம்? ஆக்சுவலாக அது எதிராக தான். டாலரும் வரலாம். அந்த ஆம்பர்சண்டுக்கு வந்து என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஹோப்பும் வரலாம், லைஃப். இதில் எதிராக தான் ஹோப் ஆர் லைஃப் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹோப்பு, லைஃப், ஏதர் 2 or 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து கரெக்ட். ஏன்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அடுத்து போட்டு பார்த்தோம், ஆர்டருமே ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமாக வந்து ஒரே மாதிரி வந்தால் கூட நம்ம எடுத்துருக்கலாம். அப்படி மாறி மாறி வர்றதுனால ஏதார் இருந்துச்சுன்னா ஏதார் தான். அடுத்து ராயலோட கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ராயலோட கோடு என்ன பார்த்தோம்? இந்த ராயலுக்கு வந்து அட்டு. அவ்வளவுதான். சரி, அடுத்த ஒரு ஏஜஸ் ஃபார்ம்ல தான். அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ அழகன் அவங்களுடைய மகன் சன், அவங்க வயசு எத்தனை? 50:10. கேன்சல் பண்ணா 5:1 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் முக்கியம். அழகன் மற்றும் மகனோட வயது தான். அப்போ அழகனோட வயதை ஃபர்ஸ்ட் எழுதணும், மகனோட வயதை 2வது எழுதணும். காமன் டைம்ல கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து ரேஷியோ. அடுத்த கொஸ்டின், சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல 6 மடங்கு. அப்போ அதே மாதிரி எடுக்கலாமா? சரண் சங்கர். இது வந்து யார் அப்பா? சங்கர் தான் அப்பா, இது வந்து சன். சரியா? சரண் என்பவரின் வயது. ஸோ அப்ப இதுல வந்து யார் அப்பானா சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின். அப்ப இதுதான் வந்து மகன், இதுதான் வந்து தந்தை. அப்ப அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, சரணோட வயசு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தந்தையின் வயது சரண் என்பவரின் வயது மகன் சங்கரின் வயதை போல 6 மடங்கு. இப்ப சங்கரோட வயசு எக்ஸா இருந்தா சரணோட வயசு அப்பாவோட வயசு 6x கொடுத்துருக்காங்க. அடுத்து 4 வருடங்கள் கழித்து, அப்ப ஆஃப்டர் 4 years அப்படிங்கும் போது 6+4, அந்த 6x+4 x+4. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? மகன் தந்தையோட வயது மகனின் வயதை போல 4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தந்தையினுடைய வயது, அதாவது சரணோட வயது
மகனோட வயதை போல 4 மடங்கு. அப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர். இப்போ 6x + 4 = 4x + 16. அப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு குரூப் பண்ணுங்க. அப்போ 2x = 12 கிடைக்கும். x = 6. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அவருடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 6, தங்களோட வயசு வந்து 8. ஆப்ஷன்ல பார்த்தோன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் 8 இருக்கு, அதுதான். அப்போட வயசு என்ன வரும், 6x. இப்போ 6 × 8 எத்தனை, 48 தான். இப்போ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அவ்வளோதான், எஸ்ஏ கொஸ்டின் வந்து முடிஞ்சிச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நார்மலாக எஸ்ஏ கிளாஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ ஒரு 30 சம் 25 சம் மொத்தமாக பார்க்கும்போது ஒரே டாப்பிக்கில் இருந்து கொஞ்சம் நிறைய பார்க்கும்போது அந்த டாப்பிக்கே நமக்கு என்ன செஞ்சிடும், கிளியர் ஆயிடும். அதனால தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.